கீரை வகையில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்ற கீரை எதுன்னு கேட்டிங்கன்னா அரைக்கீரைங்க. ஒரு 6 மாதம் குழந்தைக்கு சளி தொந்தரவு இருக்குதுன்னா அந்த அரைக்கீரையை வேக வச்சு தண்ணியை வடித்து 1 ஸ்பூன் கொடுத்தா போதும். அந்த சளினால் ஏற்பட அந்த கோழை அதிகமாக இருந்தால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. வேக வச்ச அரைக்கீரை சாறு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கோழை சரியாக போகும், அந்த சளி சரியாக போகும். ஆனால் 6 மாதம் குழந்தைக்கு 1 ஸ்பூன் தான் கொடுக்கணும். பெரிய பிள்ளைங்களுக்குன்னா நல்லா ஒரு பொரியலாவோ கூட்டாவோ சமைச்சு கொடுத்துக்கலாம். அந்த அரைக்கீரையை வெறும் பூண்டு பச்சை மிளகாய் மட்டும் போட்டு வேக வச்சு தாளிப்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இன்றைக்கி அரைக்கீரை பொரியல் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி இருக்கிற அந்த அரைக்கீரையை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா கீரை நல்லா சுருங்கி வந்திருக்கும். இது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும். இந்த அரைக்கீரை பார்த்திங்கன்னா நீர் கட்டி இருக்கிறவங்க வாரத்தில் 3 நாள் போல் இதை போல் பொரியலாக செஞ்சு சாதம் சேர்த்து கலந்து சாப்பிடுங்க, சரியாக போகும். நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் அதிகமாக இருக்கிற இந்த அரைக்கீரை பொரியல் பார்த்திங்கன்னா அவ்வளோவா யாரும் விரும்பி சாப்பிட்றதில்ல. இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கீரையை நல்லா கலந்து விடுறேன். அது மட்டும் இல்லாமல் இதோடைய கலர் மாறக்கூடாது. ஹை ஃப்ளேமில் ஏன் வச்சு சமைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா கீரை நல்லா சுருங்கி வரும், வெந்து வந்துடும், ஆனால் கலர் மாறாது. அதுக்காக நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தா கீரை நல்லா சுருங்கி வந்துடுச்சு பாருங்கள். அந்த தண்டு, இதில் இருக்கிற தண்டு மட்டும் தான் வேகணும். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கீரைக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்கணும். உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். கீரையை மூடி போட்டு வேக விடக்கூடாது, ஓப்பன்லேயே வச்சு தான் வேக வைக்கணும். இப்போ இந்த கீரை தண்டு வெந்து வர வரைக்கும் இப்போ கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வேக விட்டுடலாம். கீரை தண்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வரணும், ரொம்ப குழைய வெந்து வரக்கூடாது, ஓரளவுக்கு வெந்து வரணும். நல்லா இந்த பக்குவத்துக்கு வெந்து வந்திருக்குது. வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம விருப்பத்துக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டிங்கன்னா கீரை பொரியல் ரெடி ஆகிடும். பொதுவாக டயட்டில் இருக்கிறவங்க நிறைய லஞ்ச் மெனு ஒரு நாளைக்கு வெரைட்டியாக எடுத்துப்பாங்க. ஒரு நாளைக்கு அரைக்கீரை பொரியல் இந்த அளவுக்கு செஞ்சுட்டு இந்த கீரையில் ஒரு பாதி அளவுக்கு அரைக்கீரை பொரியலும் 1 கரண்டி சோறும் போட்டு கலந்து சாப்பிடுங்க. என்னோட செய்முறையில் அரைக்கீரை பொரியல் ரெடி.